அனைவருக்கும் வணக்கம். நான் பவானி பேசுகிறேன். இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனன நாளிகை கணக்கீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஜனன நாளிகைன்னு போட்டிருக்கா பாருங்கள். அது எப்படி கணக்கிடுறாங்கன்னு பற்றி நம்ம இந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எதுக்கு நம்ம செய்யணும்னா, ஒரு ஜோதிடத்தில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கிடையாது, 60 நாளிகை. அப்போ 1 மணி நேரம்னா 2.5 நாளிகை, 1 நாளிகைனா 24 நிமிடங்கள். இந்த பயிற்சி கணக்கு நான் டெலிகிராமோட என்னோடய குரூப்பில் நான் பிடிஎஃப்லாம் போட்டிருக்கேன். பயிற்சி பிடிஎஃப் அது நீங்கள் பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாளிகை ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒரு ஜாதகத்தில் ஒரு பிறந்த குழந்தையோட நேரத்தை நீங்கள் நாளிகையாக மாற்றி அதை வச்சு தான் நீங்கள் லக்னம் கணக்கிடணும். லக்னம் கண்டுபிடிச்சி தான் நீங்கள் ராசி கட்டமே போட ஆரம்பிக்கணும். அதனால தான் இதை நான் ஸ்டார்டிங்கில் எடுத்துருக்கிறேன். நான் இதை கணக்கிட உங்களுக்கு 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பிறந்த நேரம், அப்புறம் அன்றைக்கி சூரிய உதய நேரம், அப்புறம் நீங்கள் பிறந்த ஒரு நீங்கள் பிறந்த இடம், இது 3ம் கண்டிப்பாக வேணும். எதுக்கு நாளிகை இம்பார்ட்டன்ட் தெரியுங்களா? இப்போ இந்திய நேர கணக்குப்படி நம்ம சென்னையில் ஒரு 8 மணிக்கு ஒரு குழந்தை பிறகுது. அதே டைமில் நீங்கள் வட மாநிலத்தில் ஏதாச்சும் ஒரு மாவட்டத்தில் அதே டைமில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா 2 பேருக்கும் அதே டைமில் ஜாதகம் குறிக்க முடியாது. அதனால தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கிறீங்க. இந்த சென்னையில் அந்த நேரத்தில் கிரக நிலைகள் எந்தெந்த கிரக நிலைகள் இருக்காங்க, எந்த ராசி இருக்குதுன்னு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நகரம், அந்த நகர்வு வச்சு தான் நம்ம ஜாதகத்தை கணிக்க முடியும். அதனால தான் நம்ம நாளிகை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த நாளிகை ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நீங்கள் இந்த நாளிகை ப்ராக்டிஸ்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற நீங்கள் பிறந்த நேரத்தை நீங்கள் நாளிகையாக மாற்றி பாருங்கள். அதை வச்சுட்டு நீங்களே உங்கள் ஜாதகத்தை கணிக்கிற அளவுக்குலாம் நீங்கள் கொண்டு போகலாம். ஒரு பிறந்த நேரத்தை நம்ம ஜாதகத்தில் கணிக்கணும்னா ஃபஸ்ட்டு நாளிகையாக நம்ம மாற்றணும். இப்போ ஒரு நாளுக்கு நம்மளுக்கு இந்திய நேரப்படி 24 மணி நேரம். இதுவே நாளிகையாக நம்ம தமிழ் நேரமாக நம்ம பார்க்கும்போதும் ஒரு அன்னைக்கு நம்ம காலையில் சூரியன் உதிக்கிற நேரம், அதே மாதிரி அடுத்த நாள் சூரிய உதிக்கிற நேரம், அது ஃபுல்லாக தான் அந்த ஒரு நாள் தான் நம்மளுக்கு 60 நாளிகை. புரியுதுங்களா? இப்போ நம்ம நைட்டு 12 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு அடுத்த நாள் பிறகுது. ஆனால் நம்ம தமிழ் நாளிகைப்படி சூரியன் இன்னைக்கு சூரிய உதயம் காலையில் 6 மணினா அடுத்த நாள் சூரிய உதயம் 7 மணியோ 6:30 மணியோ வச்சுக்கோங்க. அந்த ஃபுல் நாள் தான் நம்மளுக்கு நாளிகையாக நம்ம கணக்கிடணும். அந்த நாளிகையை வச்சு தான் நம்ம ஒரு பிறந்த நேரத்தை நம்ம நாளிகையாக மாற்றணும். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், நாளிகையில் பார்க்கும்போது 60 நாளிகை தான் ஒரு நாள். ஒரு நாளிகைக்கு 24 நிமிஷம். அப்போ 2 நாளிகைக்கு அந்த மாதிரி கணக்கு 48 நிமிடம் வரும். 3 நாளிகைக்கு 72 நிமிடம் வரும். இந்த மாதிரி நாளிகை ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பார்க்கணும்னா, குழந்தைங்களோட பிறக்கிற டைம் நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு சூரியனோட டைமையும் குறித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பகல் டைமாக இருக்கும் போது 2 நேரத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணணும். நைட் டைமாக பிறந்தாங்கன்னா 2 நேரத்தையும் நீங்கள் கூட்டணும். இந்த சூஸ்திரத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சூரிய உதயம் காலையில் 6 மணிக்கு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை ஒரு 8:24க்கு பிறக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 2 மணி நேரம் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 மணி நேரம் 24 நிமிடம் இருக்குது. இப்போ இதை நம்ம மொத்த நிமிடமாக நம்ம மாற்றணும். ஏன்னா நாளிகைக்கு 60 நாளிகையில், அதனால் நம்ம இது நேரப்படி இருக்குது. இது நாளிகை மாற்றணும்னா மொத்த நிமிடமாக மாற்றணும். இப்போ பாருங்கள், இந்த 2 மணி நேரத்தையும் 60 நிமிடம் 2ஆல் பெருக்குனா 120 நிமிடம் கிடைக்கிது. பேலன்ஸ் இருக்கிற இந்த 24 நிமிடத்தை நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு மொத்தமாக 144 நிமிடம் கிடைக்கிது. இப்போ இந்த நிமிஷத்தை நாளிகையாக மாற்றணும்னு நம்ம வகுக்கணும். ஓகேங்களா? இந்த ப்ராக்டிக்ஸ்லாம் நான் சீட்டில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஓகேங்களா? 144 24, ஏன்னா ஒரு நாளிகைக்கு 24 நிமிடம்ல, அந்த 24 நிமிடத்தை நம்ம வகுத்தா 6 நாளிகை கிடைக்கிது. அப்போ நம்மளோட ஜனன நாளிகை 6 நாளிகை. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதக புக்லேயே போட்டிருக்கோம். ஓகேங்களா? உங்களோட நாளிகை அந்த அன்னைக்கு பிறந்த நீங்கள் சூரிய உதயத்தையும் டைமையும் வச்சு அவங்க நாளிகையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா கூட கூகுளில் நீங்கள் பிறந்த வருஷத்தையும் போட்டு தேதி எல்லாமே போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வெப்சைட்லலாம் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா கூட உங்களோட அக்யூரேட்டான நாளிகை தெரிஞ்சிடும். அந்த நாளிகையில் எந்தெந்த ஹோரைகள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது பகல் டைமில் நம்ம பார்த்தோம். இப்போ நைட் டைமில் இப்போ சூரிய உதயம் காலைல 6 மணி வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை 9 மணிக்கு நைட்டில் பிறக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், நைட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா சூரிய உதயத்தையும் நைட்டில் பிறந்த டைமையும் கூட்டணும். ஓகேங்களா? கூட்டினா 15 மணி நேரம் கிடைக்குது. அப்போ 15 மணி நேரத்தை நம்ம 60ஆல் பெருக்கணும். பெருக்குனா
900 நிமிடம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இத வந்து நம்ம நாழிகையா மாத்தணும்னா 24ல வந்து நம்ம வகுக்கணும். வகுக்குதுன்னா 37 நாழிகை புள்ளி 5 வினாடிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப நம்ம ஜனன நாழிகை வந்து 37 நாழிகை வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இத வச்சு தான் நம்ம வந்து இனிமேட்டு லக்னம் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ராசி கட்டெல்லாம் போட ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து பேசிக்கா நீங்க வந்து இந்த நாழிகை கணக்கீடு வந்து நீங்க இம்பார்ட்டன்ட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு வந்து நம்ம பொறந்த நேரம் தெரியாது, இடம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க வந்து எப்படி அக்யூரேட்டா நம்ம வந்து என்னோட பொறந்த நேரத்த தெரிஞ்சுக்கணும், என்னோட குரு, என்னோட ஹோரை நான் தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, உங்க கல்யாணம் ஆன டைமு, தேதி, நேரம் சொல்லணும். உங்க குழந்தை பிறந்த நேரம் சொல்லணும். இல்ல உங்க அப்பா, அம்மாவோட இறந்தத பத்தி சொல்லணும். இல்லன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, அது அந்த டைம்ல எல்லாம் நீங்க கரெக்ட்டா சொன்னா தான் ரிசர்வ் மூலியமா பார்ப்பாங்க. இந்த கால கணக்கிட வந்து ரிசர்வ் மூலியமா பார்த்துட்டு, அந்த டைம்ல எந்தெந்த கிரகங்கள் வந்து எந்தெந்த கட்டங்கள்ல இருக்குது, எந்தெந்த தசா, புத்தி, கோச்சாரம் எல்லாமே பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான டைம வந்து பிறந்த டைமு, ஹோரை எல்லாமே வந்து கணக்கிட்டு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸா இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்க காட்டி கன்சல்ட் பண்ணீங்கன்னா, இன்னும் அதுக்கேத்த மாரி நீங்க வந்து அதுக்கு உண்டான பலன்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யலாம். இப்ப இது பிராக்டிகலா நீங்க வந்து பாருங்க. உங்களோட ஜாதக புக் எடுங்க. உங்களோட டைம் போட்டிருக்கும். அந்த டைம்ல வந்து அன்னைக்கு சூரிய உதயத்த வச்சு நீங்க இதே மாரி கணக்கு பண்ணுங்க. பகல் டைமா இருந்தா மைனஸ் பண்ணுங்க. சூரிய உதயத்தையும் நீங்க பிறந்த டைமையும் மைனஸ் பண்ணி வர மொத்த நிமிடத்தையும் நீங்க நாழிகையா மாத்துங்க. அதே மாரி நைட்ல பிறந்தீங்கன்னா, சூரிய உதயத்தையும் பிறந்த நேரத்தையும் ஆட் பண்ணி அதோட மொத்த நிமிடத்தையும் நீங்க வந்து நீங்க கூட்டணும். கூட்டிட்டு அத அப்படியே நீங்க நாழிகையா வகுத்துட்டு நீங்க வர நாழிகை வந்து அந்த நாழிகையில அந்த நாழிகையில என்ன லக்னம்லாம் இருக்குது, அந்த லக்ன கணக்கீடு இது எல்லாமே நம்ம வந்து போக போக பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிகலா நீங்க பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்க ஜாதக புக்ல வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட டைம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ப பொறந்த அதே டைம்ல என்ன ஓரை இருக்கு, நம்பளோட ஓரை அதிபதி யாருன்னு நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.